பாருங்க, யோசேப்பை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். முழு எகிப்துக்கும் அவனை ராஜாவாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி. சாமுவேலை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. இஸ்ரவேல் முழுவதற்கும் பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி. பிரியமான தேவ ஜனங்களே, தரிசனம் பெற்ற யோசேப்புக்கு முன்பாக சாட்சியற்ற துஷ்டனாய் காணப்பட்ட 10 சகோதரர்கள் இருந்தார்கள். யோசேப்பு இடத்தில் இருந்த பரிசுத்தமும் உண்மையும் தன் சகோதரர்களுக்கு பிடிக்காதபடினால அனுதினமா யோசேப்பை பார்க்கும் பொழுது அவர்கள் சத்ருவாய் பார்த்தார்கள். சாமுவேலையும் பாருங்கள், ஏலியினுடைய வீட்டில் அவன் தங்கி வாழ்ந்தாலும் ஏலியினுடைய பிள்ளைகளை தனக்கு முன்மாதிரியாய் கொள்ளாமல் கர்த்தர் கொடுத்த இடத்தில் அவன் சாட்சி உள்ளவனாய் கர்த்தருக்கு பணிவிடை செய்து அவன் வாழ்ந்தவனாய் காணப்பட்டான். தேவ ஜனமே, ஒரு தரிசனம் பெற்ற யோசேப்பும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சாமுவேலும் அவர்கள் இருந்த சூழ்நிலையை பார்க்காமல் கர்த்தர் வைத்த தரிசனத்தையும் சத்தத்தையும் கேட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இதே போலதான் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை எந்த நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறாரோ, உங்களை சுற்றி 1000 தீமைகளும் துன்மார்க்கத்தனங்களும் 1000 சாட்சியற்ற நிலைகள் இருந்தாலும் கர்த்தருக்காக வாழ தெரிந்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். இப்பொழுது எந்த சூழ்நிலையில் உங்களை வைத்திருக்கிறாரோ அதே நிலையில் இவர்களைப் போல ஒரு சாட்சி உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்.